ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாபா என்னம்மா ரெண்டு பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க? அது நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம் மாமா. எதுக்கு? எனக்கு செக்கப்க்கு மாமா. சரிம்மா போங்க. நல்ல வேலை நாம தப்பிச்சோம். சரி நீ போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆகு. சரியா? போ போ. அண்ணே இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ்மா. சூப்பர்மா. தேவி தேவி பா தேவி வீட்டுக்கு வந்துட்டாளா? தேவியும் சத்யாவும் இப்பதான் ஹாஸ்பிடல் செக்அப் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. மேல ரூமுக்கு தான் போயிருக்காங்க. செக்அப் போனேன்னு சொன்னாங்களா? தேவி ஏ தேவி அபி வந்துட்டாரா? ஏன் இப்படி கத்துறாரு? ஏய் கீழே வாண்டறல்ல. என்னாச்சுக்கா? தேவி எங்க இருக்க? தேவி தேவி ஏங்கா இப்படி கத்துறாரு? தெரியலடி. டேய் ஏன்டா இப்படி கத்துற? இப்பதான் மருமக ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு போனா. எதுவா இருந்தாலும் ரூமுக்கு போய் பேச வேண்டியது தானே? பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நீங்க பேசாம இருங்க. ஏய் தேவி கீழே வான்னு சொல்றேன்ல. தேவி சத்யா கூட எங்க போயிருந்த? ஹாஸ்பிடலுக்கு தான் போயிருந்தேன். நீ சொல்றது போய். நீ உண்மையை சொல்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்ல. ஹாஸ்பிடலுக்கு செக்அப் போறேன்னு சொல்லிட்டு சத்யாவோட எங்க போயிருந்த? இல்ல அது வந்து மாமா ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நீ பேசாத. நான் என் பொண்டாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. அர்ஜுன் என்ன பிரச்சனை? சத்யா மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? டேய் நல்ல வேலை நீயும் கரெக்டா வந்துட்ட. நான் என் பொண்டாட்டிய போன வாரம் தான் செக்அப் கூட்டு போனேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் செக்அப் போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிருக்காங்கடா. அதான் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அர்ஜுன் உங்க பெங்களூர் மீட்டிங்லாம் எப்படி முடிஞ்சது? கிளைண்ட் கிட்ட பேசிட்டீங்களா? ஏய் சத்யா நீ பேச்ச மாத்தாத. அபி கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னி கூட நீ எங்க போன? இல்ல அபி திடீர்னு வயித்து வலி அதான் ஹாஸ்பிடலுக்கு போனேன். நீ செக்கப்புக்கு போகல தேவி. நானே போன் பண்ணி டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். நீ போய் சொல்ற. அடி பாவி, வயித்து வலி செக்கப் அது எதுன்னு ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மையை சொல்லு தேவி. செக்கப் போறேன்னு போய் சொல்லிட்டு சத்யாவோட எங்க போன நீ? இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சொல்றேன். அம்மா இவங்க ரெண்டு பேரும் தெரியும்டா. செக்கப்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா ஹாஸ்பிடலுக்கு போகல. இவங்க ரெண்டு பேரும் சேட்டு கிட்ட போய் சில நகைங்களை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க.